Hello viewers, welcome to Fast Updates. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேடிஎஃப்டிஸை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் யாருன்னா தீபா ஆர்த்திகா இந்த பிக்சர்ஸை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த லுக்கில். ஸோ அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா தீபாவோட அணி கேடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க மாதிரி சில பிக்சர்ஸை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த லுக்கில் அவங்க. அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரியா மீனாட்சி இந்த பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அப்கமிங் பார்த்திங்கன்னா ப்ரொமோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கேடியில். அதில் பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து அபிராமிக்கு ஃபோன் பண்ணி தீபா கிடச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அபிராமி சந்தோஷமாக இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க வந்து எல்லாம் ஹாப்பியாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கீதா அதாவது தீபா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நான் ஐஸ்வர்யா கிட்ட பேசணும் தனியான்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து தீபா கீதா கையில் ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ரெக்கார்ட் மூடும் ஆன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து கார்த்திக் ஒரு ஃபோனில் அந்த ரெக்கார்ட்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஸோ இப்போ போனது தீபாவில் கீதாமா அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதில் வந்து தீபா கேட்குறாங்க, ரம்யாவும் ரியாவும் இருக்கும்போது அங்கே நீங்களும் தானே நீங்கள் என்னை கொலை பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்புறம் ஐஸ்வர்யாவும் சொல்லிடுறாங்க, நான் தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உண்மையை தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நான் தீபாவே இல்லை கீதான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ விறுவிறுப்பான கட்டத்துடன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க ப்ரோமோவை. ஸோ ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து உண்மையாக தெரிஞ்சிருச்சு. ஸோ யார் தீபாவை எப்போ கண்டுபிடிப்பாங்க அப்கமிங் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.